திமுகவில் உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்து விட்டதால் திமுக அரசு வீடு வீடாக பிச்சை எடுக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக மக்களின் கதவுகளை உரிமையோடு தட்டுகிறோம். எடப்பாடி பழனிசாமியைப் போல நாங்கள் அமித்ஷாவை வீட்டின் கதவை தட்டவில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். உங்களுக்கு என்ன குறை இருக்குது? அந்த குறைய ஒரு தாள் எடுத்து எழுதி ஒரு பெட்டி வைக்கிற பெட்டிகளை போடுங்க. பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்தோட சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த நீங்க கொடுத்த மனுவை படிச்சு பார்த்து தீர்வான்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு? இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் தானே எழுதி பொட்டியில போட்டாங்க. இப்ப சாவி தொலைஞ்சு போச்சு. ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். சாவி தொலைஞ்சு போச்சு. ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். அத்தனையும் பொய். அது மட்டும் இல்ல, வீடு வீடா வந்து உறுப்பினர் திமுக உறுப்பினர் சேர்க்கிறார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் யாரு வேணாலும் உறுப்பினர் சேர்த்தலாம், விரும்பலாம். அப்படித்தான் இருந்தது. இந்த விருப்பப்பட்டவங்க அந்த கட்சியில சேர வேண்டும்னா அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக உறுப்பினர் குறைஞ்சு போச்சு. வேற வழி இல்ல, வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில சேருங்க, திமுக கட்சியில் உறுப்பினர் சேருங்க. அப்படி சேரலினா உங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கிற 1000 ரூபாய் நிறுத்திடுவேன். முதியோருக்கு 1000 ரூபாய் பென்ஷன் அதையும் நிறுத்திடுவேன். அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன். இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆவது வெட்கக்கேடு. நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோடு தட்டுறோம். உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல. மக்களுக்கு இந்த 4 வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த தைரியத்தோட போய் தட்டுறோம். ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம். மக்களிடம் செல், மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார். கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்றார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. திமுக காரன் யாராவது போன் நம்பர் கேட்டா கொடுத்துடாதீங்க. இதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பிரச்சாரம். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி, திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஆதரவா நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் வர்றது பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது. பாஜகவோடு இனி எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் 4 கார் மாறி போய் டெல்லியில போய் கள்ள கூட்டணி வச்சுட்டு வந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அது வெளில வந்துருச்சு.